Hi friends. Hi friends. Welcome to my YouTube channel. Naga. Ruben Vlogs. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டாலுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாரி. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். நெக்ஸ்ட் ஒரு பேய் படத்தோட ட்ரெய்லர் நினைக்கிறேன். தந்திரா போகலாமா? தமிழா? தெலுங்கு. கோபி செட்டி தெலுங்கு தான். போகலாங்க. 2, 3. ఏంటి బాత్రూంలోకి వెళ్ళడానికి భయపడుతున్నావు? ఇందులో ఏమైనా దెయ్యాలున్నాయా ఏంటి? బాబాయ్, అసలు ఈ తాంత్రిక పూజలు నిజమేనా? రామాయణ యుద్ధంలో రావణుడు కొడుకు ఇంద్రజిత్తు నికుంభళాదేవికి పూజ చేస్తున్నప్పుడు లక్ష్మణుడు ఆ పూజని పూర్తి చేయనివ్వకుండా వానర సైన్యంతో దాడి చేస్తాడు. చాలా మందికి తెలియని విషయం ఏంటంటే నికుంభళాదేవి ఒక క్షుద్ర దేవత. ఇంద్రజిత్ తలపెట్టింది క్షుద్ర పూజ. నువ్వు మొదటి చేసిన క్షుద్ర పూజ ఏంటి? దాన్ని శవసాధన అంటారు. శవసాధన చేసేటప్పుడు గుండె దిటువు కావాలి. ఎందుకంటే నీకు నచ్చిన అమ్మాయి మీదే వశీకరణం చేశానన్నావు. అసలు ఏమైంది? చక్కగా క్షుద్ర పూజలతో నీ వారిని చంపేస్తే ఆమెపై చేసిన ప్రయోగం వజ్రోలి రతి. ఎవరి మీద? వజ్రోలి ముద్రలో నిష్ణాతులైన తాంత్రికుడు తాంత్రికురాలు కలిసి చేసే సాధనే వజ్రోలి రతి. ఈ క్రతువులో వారిద్దరూ తమని తాము శివపార్వతుల్లా భావించి సంగమిస్తారు. రేఖ ప్రమాదంలో ఉంది. ఈ పిల్ల క్షుద్ర దేవతలకు ప్రతినిధి అయితే ఈ రాత్రికి ఆమె ప్రాణాలు పంచభూతాల్లో కలిసిపోతారు. రక్తం కక్కుకొని చేస్తారు. అప్పట్లో ఒక తెలుగు ముఖ్యమంత్రి కూడా ఈ తాంత్రిక సాధన చేశారని బాగా పుకార్లు వచ్చాయి. ஓகே, நல்ல ஒரு கான்செப்ட் பேய் படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்க நீங்கள் ஸ்டோரி. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பிளாக் மேஜிக் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அதை மிதிச்சிட்ட அப்புறத்துலேருந்து அவங்களுக்கு கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆவி இல்லை, என்னென்ன சுச்சுவேஷன் நடந்ததுங்கிறதுலாம் காட்டுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே நடக்கிறது வந்து இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறது அது எல்லாமே நியூ இருக்கும். படத்துலலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இது ரொம்ப நாள் கழித்து எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த கான்செப்டில். கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். எல்லாருமே புதுமுகங்களாக இருக்காங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லை சில பேர் சில ஆக்டர்ஸ்லாம் 2-3 படத்தில் நடித்தவங்க தான். அதுதான் கொஞ்சம் வந்து சில பேர் மட்டும் புதுமுகங்களாக இருக்காங்க. கொஞ்சம் இதுவே நல்ல தெரிஞ்ச முகமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனிவே அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவங்க நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் பார்த்து நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரூபன் vlog.